ஒரே நிமிஷம் இந்த ரீல்ஸை தள்ளிடாதீங்க. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம்ம சுதந்திரம் வாங்கி 78 வருஷம் ஆகுது. ஆனா இங்க சுதந்திரமா இருக்குமா கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே கிடையாது. குறிப்பா பெண்களுக்கு சுத்தமாவே கிடையாது. ஒரு பெண்ணை ரேப் பண்ணி சாவடிக்கிறான். ஆனா அந்த பெண்ணுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குதா பாத்தீங்கன்னா அந்த ஜஸ்டிஸையே நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணி வாங்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் என்ன இந்த சுதந்திர நாடு? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் வார்னு போட்டு அந்த சைட்ல பேர்கள் மாறுதே தவிர இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்காம இருக்க மாட்டேங்குது. வாரம் இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் பத்தி நான் என் சேனல்ல வீடியோவா போட்டுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு கடுமையான சட்டங்களை எடுத்துட்டு வந்தா இது மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் நடக்காது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த சவுதி அரேபியா வந்து பாத்தீங்கன்னா தலையை வெட்டுற ஒரு பண்பாடு இருக்கு. இது மாதிரி பண்ணாங்கன்னா அது மாதிரி ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வந்தாங்கன்னா இது மாதிரி எந்த நாய்களும் பண்ண மாட்டானுங்க, எல்லாருமே போயிடுவானுங்க. அது மாதிரி ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வாங்க. இந்த கொல்கத்தா இன்சிடென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கூட்டு பலாத்காரமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இருந்திருந்தா மொத்த பேர் தலையோ எடுத்தவனே நான் என் ஸ்டோரியில போட்டு நான் அப்ப இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறேன். அதே மாதிரி நீங்களும் கொண்டாடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை தயவு செஞ்சு கமெண்ட்ல